ஜாய் ரங்கராஜ் இஷ்யூல நம்ம நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு பார்க்கும்போது ஜாய் மேல 100% தப்பு இருக்கு. ஆனா அதே நேரம் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல 200% தப்பு இருக்கு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஜாய் கமிஷனர் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படிங்கறத ரீசெண்டா ஜாயும் அவங்களோட அட்வொகேட் சுதாவும் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகியும் திருவான்மியூர், அடையாறு, நீலாங்கரைன்னு எங்க எல்லைக்குள்ள வரலன்னு சொல்லி மாத்தி மாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா 1000 விளக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு பிரெக்னன்ட் விமன் கூட பார்க்காம உட்கார வச்சு என்கொயரி பண்ணாங்க. ஓகே, பட் ரங்கராஜை எப்போ கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. பத்திரிகைகள்ல செய்தி வரும்போது தான் தெரியும் அவருக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவரை வெளியில அனுப்பும்போது பவரை கட் பண்ணி, அதாவது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி பின்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வழியா அவர் பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் பிரஸ் முன்னாடி கண்ணில் பட்டு பேசுற ஒரு நிலைமை உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதா அட்வொகேட் சுதா தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க பார்லிமெண்ட்ல எம்பியும் கூட. ஆனா அவங்களாலேயே ஜாய் பக்கத்துல இருந்தும் கூட எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கறத தான் பிரஸ் மீட்ல சொல்றாங்க.